Welcome to WinPlus Max channel. செகண்ட் சாப்டர் எழுத்து தொடரை நிரப்புதல். அதில் உள்ள எக்ஸசைஸ் சம்ம பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கேட்டுறாங்க, கீழ்காணும் வினாக்களில் எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட விதியின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் கொஸ்டின் மார்க் அல்ல டேஷ் இடப்பட்டுள்ள இடத்தில் சரியான விடையை கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் இந்த சீரிஸ். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த டேஷில் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸை நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ, அடுத்தது பி, அடுத்தது திரும்ப ஏபி, ஏ, அடுத்தது பி. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2A வருது, அடுத்தது பிஏ, அடுத்தது ஏஏபி. ஒரு ஃபார்மேட் கிடைக்கல, எந்த ஒரு ஃபார்மேட்லையும் நம்மளுக்கு இது வரல. சரிங்களா? அதனால் செகண்ட் ஆப்ஷனை ஃபில் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு டேஷில் பி, செகண்ட் டேஷில் ஏ, தேர்ட் டேஷில் ஏ, ஃபோர்த் டேஷில் பி. இப்போ நமக்கு இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2A வருது, அடுத்தது 2B வருது, அடுத்தது 3A வருது, அடுத்தது 3B வருது, அடுத்தது 4A வருது, அடுத்தது 4B வருது. இது ஓரளவு ஃபார்மேட் கரெக்டாக இருக்குது. அப்போ இதை ஆன்சராக எடுத்துக்கலாம். சரிங்களா? செகண்ட் கொஸ்டினில் இந்த டேஷில் ஒவ்வொரு ஆப்ஷனாக ஃபில் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மூணையும் ஃபில் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட்டு கிடைக்கல. நம்ம ஃபோர்த்து சாய்ஸை எடுத்து ஃபில் பண்ணும்போது ஒரு ஃபார்மேட்டு கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டில் வந்து ஏ, அடுத்தது செகண்டில் வந்து டி, தேர்ட்லேயும் டி, லாஸ்ட் ஒனில் வந்து இ. இப்போ உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஏ, அடுத்தது 2B, அடுத்தது என்னது வருது 3A, 3C, அடுத்தது 4D 4 டைம்ஸ் வருது. அப்போ இ வந்து 5 டைம்ஸ் வரணும். இது வந்து 1 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். இன்க்ரீஸிங் ஆர்டரில் வருது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எதை ஆன்சர் எடுக்கலன்னா ஃபோர்த் ஒன் ஆன்சர் எடுக்கலாம். தேர்ட் கொஸ்டினுக்கு ஏபி இந்த டேஷில் வந்து ஒவ்வொரு சாய்ஸாக ஃபில் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் ஒன்றை ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஏ, அடுத்தது பி, அடுத்தது திரும்ப ஏ, திரும்பவும் பி வருது. சரிங்களா? இப்போ ஏபி, அடுத்தது திரும்பவும் ஏபிசி, அடுத்தது திரும்ப ஏசிஏ. ஒரு ஃபார்மேட் கிடைக்கல, அதனால் நமக்கு இதுக்கு கரெக்ட் ஆன்சரை ஃபில் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து இதுக்கு தேர்டு தான் கரெக்ட் ஆன்சர். அதை ஃபில் பண்ணி பார்க்கும்போது இப்போ சி, அடுத்தது பி, அடுத்தது திரும்பவும் பி, அடுத்தது திரும்பவும் பி. சரிங்களா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வருது? ஏபிசி. ஏ வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து சுழற்சியில் வருது. ஃபஸ்ட்டு ஏ வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஏபிசி, அடுத்து பி வச்சு ஸ்டார்ட் பண்ணால் என்ன வரும்? பிசிஏ. பி வச்சு ஸ்டார்ட் பண்ணால் பிசிஏ. ஃபஸ்ட்டு பி, அடுத்தது சி, அடுத்தது இது. சரிங்களா? அடுத்தது சியை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். சியை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு சி, அடுத்து ஏபி. அப்போது சிஏபி, அடுத்தது திரும்பவும் ஏபிசி. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு எது கரெக்டாக வருதுன்னா தேர்ட் ஒன் கரெக்டாக வருது. ஃபோர்த் ஒனுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபில் பண்ணும்போது கரெக்ட் ஃபார்மேட் கிடைக்கல. இப்போ நம்ம செகண்டை ஃபில் பண்ணலாம். செகண்ட் என்ன வருது? ஃபஸ்ட்டு டேஷில் பி, அடுத்த டேஷில் சி, அடுத்த டேஷ்லேயும் சி, அடுத்த டேஷில் பி. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏபி, இதுவும் ஒரு செட்டு வரும். அடுத்து என்ன வருதுன்னா ஏபிசி, அடுத்து என்ன வருது? ஏபிசிடி, அடுத்தது ஏபிசிடிஇ. 5 எழுத்து சேர்ந்து இது 2 எழுத்து, இது 3, இது 4, இது 5. இப்போ இன்க்ரீஸிங் ஆர்டர் ஏறு வரிசையில் இருக்குது. நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது, செகண்ட் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஒனுக்கு இந்த மாதிரி சமூக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உடனே என்ன பண்ணுங்க, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இந்த டேஷில் மொத்தம் 5 டேஷ் இருக்குது. 5 டேஷ்லேயும் நம்ம பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அதில் ஃபார்மேட் கிடைக்காட்டா அதை அழிச்சிட்டு அடுத்த போட்டு பார்க்கணும். சரிங்களா? நம்மளுக்கு ஃபஸ்ட் ஒன் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கியூ இருக்குது, அடுத்த என்ன இருக்குது? திரும்பவும் பி, அடுத்து தேர்ட் ஒன் கியூ, அடுத்தது திரும்பவும் கியூ, அடுத்ததாக பி இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு ஃபார்மேட் கிடைக்கிது. எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். பிக்யூ, அடுத்தது டபுள் பி, டபுள் கியூ, திரும்பவும் பிக்யூ. இதே மாதிரி பிக்யூ, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பிக்யூ, பி வருது, அடுத்தது கியூ வருது, அடுத்தது டபுள் பி, டபுள் கியூ. இது ஒரு ஃபார்மேட் கிடைக்கிது. அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒனுக்கு இந்த டேஷில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஏ, திரும்பவும் ஏ, எல்லா டேஷ்லையும் ஏ தான் போடுறோம். ஏ, ஏ, ஏ. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்கல. ஏபி, அடுத்தது ஏஏபி, ஏ 4A, 5A, ஒரு பி, இந்த மாதிரி
ஒரு ஃபார்மேட் பொது ஃபார்மேட்டில் இல்லை சரிங்களா. இப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் எதுனா தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். அதை போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஏ திரும்ப ஏ, அடுத்தது திரும்ப என்ன வருது பி, இதில் வந்து பி, அடுத்தது ஏ, அடுத்தது ஏ சரிங்களா. இதில் என்ன ஃபார்மேட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஏ, அடுத்தது பி, அடுத்தது என்ன வரும்னா ஏஏபி, அடுத்தது என்ன வரும் ஏஏபி, அடுத்ததும் ஏஏபி, அப்படி எந்த மாடலில் வருது. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் ஒத்தைக்கு தனியாக வருது ஏபின்னு, அடுத்தது ஏஏபி ஏஏபி ஏஏபின்னு வருது. அப்போ நம்மளுக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர். 7th கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எப்படி வருது ஆர்எஸ், அடுத்து RSS, அடுத்து RSS, R4S வரும். இங்கே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல R பதில் S வந்தால் கரெக்ட். அதனால் இது வந்து ஃபஸ்ட் ஒன் கரெக்ட் இல்லை சரிங்களா. இதுக்கு இப்போ தேர்டை ஃபில் பண்ணி பார்க்கலாம். தேர்டு வந்து எப்படி வரும் எஸ், அடுத்தது திரும்ப ஆர், அடுத்தது திரும்ப எஸ், அடுத்தது திரும்ப எஸ் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்எஸ், அடுத்தது RSS, அடுத்தது RSS, அடுத்தது R4S, 4 times எஸ். அப்போ இது ஒரு ஃபார்மேட்டில் வருது. அதனால் நம்மளுக்கு தேர்ட் ஒன் கரெக்ட். 8th கொஸ்டின் பாருங்கள். இந்த MN இந்த சீரீஸில் நம்மளுக்கு வந்து இதில் ஃபில் பண்ணும்போது தேர்ட் ஒன் ஃபில் பண்ணால் கரெக்டாக வரும் பாருங்கள். MNO, அடுத்தது திரும்ப N, அடுத்தது M, திரும்ப N சரிங்களா. நமக்கு இதில் என்ன வருதுன்னா MNO ரிப்பீட் ஆகுது. MNO, திரும்பவும் MNO, அடுத்ததும் MNO, அடுத்ததும் MNO. வேறு இந்த ஆப்ஷன் எதுவும் போடும்போது கரெக்ட் ஃபார்மேட் கிடைக்கல. இது இதில் கிடைக்குது. நம்மளுக்கு தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் ஃபில் பண்ணும்போது ஃபார்மேட் கிடைக்கல. செகண்ட் ஒன் ஃபில் பண்ணி பாருங்களா. ஏ ஃபஸ்ட்டு ஆன்சரில் ஃபஸ்ட்டு டேஷில் ஏ, செகண்ட் டேஷில் பி, அடுத்தது தேர்ட் டேஷில் சி, அடுத்த டேஷில் டி. இப்போ நமக்கு இதில் 2 ஏ இருக்குது, அடுத்து என்ன இருக்குது 3 பி, அடுத்தது 4 சி, அடுத்தது 5 டி. அப்போ நம்மளுக்கு செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 3 சாய்ஸில் ஃபில் பண்ணும்போது ஃபார்மேட் கிடைக்கல. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 4th ஃபில் பண்ணி பார்ப்போம். 4th வந்து ஃபஸ்ட்டு டேஷில் ஏ, செகண்ட் டேஷில் வந்து பி, தேர்ட் டேஷில் வந்து சி, 4th டேஷில் வந்து டி சரிங்களா. இப்போ நம்ம பாருங்களாம், இது ஒரு செட் 3 டைம்ஸ் ஏ வந்திருக்கு. அதே மாதிரி இது ஒரு செட் ட்ரிபிள் டைம்ஸ் பி, இது ட்ரிபிள் டைம்ஸ் சி, இது வந்து ட்ரிபிள் டைம்ஸ் டி சரிங்களா. உங்களுக்கு 4th ஒன் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11 பாருங்கள். ஃபஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஏ, இதில் வந்து ஏ, இதுலேயும் ஏ, இதுலேயும் ஏ. இப்போ இப்படி இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஏஏபி பிபிஏ, அதாவது ஃபஸ்ட்டு முனை பாருங்கள் ஏஏபி, அடுத்து ஆப்போசிட்டாக வரும். ஏஏனா பிபி, அடுத்து பின்னா ஏ வரும் சரிங்களா. அதே மாதிரி அடுத்து எப்படி இருக்கலாம், இந்த அடுத்த 6 எழுத்துன்னு பார்க்கும்போது ஏஏபி, அடுத்த பிபிஏ, இந்த ஏ இருக்கிற இடத்துல பி வரும், இந்த ஏ இருக்கிற இடத்துல பி வரும், இந்த பி இருக்கிற இடத்துல ஏ வரும் சரிங்களா. அதே மாதிரி ஏஏபி அடுத்து என்ன வரும்னா பிபிஏ வரும் சரிங்களா. நம்மளுக்கு எது கரெக்டாக வரும்னா ஃபஸ்ட் ஒன் கரெக்டாக வரும். இந்த சீரீஸை நம்ம இப்படி பிரிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். MNOP, இது ஒரு செட்டு. இப்போ அடுத்து இது M கட்டான பிறகு என்ன வரும்னா NOPM, அதான் NOPM, இது ஒரு செட்டு சரிங்களா. இப்போ அடுத்த லெட்டர் வரணும், அடுத்த ஃபார்மேட் போகணுன்னா இது கட் ஆயிரும். இந்த N கட்டாகி ஓவில் ஸ்டார்ட் ஆகும். OPMN சரிங்களா. இப்போ நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட் ஒன் கரெக்டாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். ADHM, இந்த கொஸ்டின் மார்க்கில் உள்ள லெட்டர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இசட் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஏ எடுத்திருக்கோம். ஏக்கு அடுத்த லெட்டர் என்ன வருதுன்னா, ஏக்கு அடுத்த லெட்டர் வந்து டி. இப்போ ஏலேருந்து டி போடணும்னா +3 போடலாம். அடுத்த என்ன வருது D to H, டிலேருந்து ஹெச்சில் ஒரு சர்க்கிள் போட்டோன்னா அப்போ நம்மளுக்கு 1 2 3 4 +4, இதில் வந்து +4 வருது. அடுத்து என்ன வருதுன்னா பாருங்கள் ஹெச்லேருந்து எம். இப்போ 1 2 3 4 5, இதில் வந்து +5. அப்போது எம்லேருந்து அடுத்து +6th லெட்டர் எடுக்கணும். NOPQRS, எஸ் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் 1 2 3 4 5 6, இதுலேருந்து 6th லெட்டர் எடுத்தால் கரெக்டாக வரும். இந்த இது +6
நம்மளுக்கு எஸ் எங்கே இருக்குது, தேர்ட் சாய்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். ஒவ்வொரு குரூப்பும் ஒரு ஃபார்மெட்டில் வருது. அப்போ இதில் என்ன குரூப் வரும்னு கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து டிஎஃப்ஐ. டிஎஃப்ஐ இதுக்கு வந்து +2 கொடுக்கணும், இதுக்கு வந்து +3 கொடுக்கணும். அடுத்தது கேஎம்பி. கேஎம்பின்னா இதில் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஸ்டார்ட் ஆகுது, இதுலேருந்து. அப்போது ஐயில் முடியுது. அடுத்தது இதுலேருந்து இங்கே போனால் 2 +2 கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு கேலேருந்து எம், கேல் டு எம், அடுத்து எம்லேருந்து பி. அதே தான், இது வந்து +2, இது வந்து +3. அப்போ அடுத்தது இதுலேருந்து +2 கொடுக்கணும். +2 கொடுக்கும்போது ஆரில் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து +2 +3 இது. அப்போ +2னா டி. அடுத்தது டீலேருந்து +3 கொடுத்தா டபிள்யூ. அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்னா ஆர் வரும், டி வரும், டபிள்யூ வரும். ஆர்டிடபிள்யூ எங்கே இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 15. ஏபிசி, எஃப்ஜிஹெச், எல்எம்என். அதே மாதிரி அடுத்த குரூப் என்ன வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி, இந்த 3 எடுக்கிறோம். ஏபிசி. அடுத்தது எஃப்ஜிஹெச். அது 2 எழுத்து விட்டுட்டு அடுத்து எஃப்ஜிஹெச். அடுத்து என்ன வருது, எல்எம்என். எல்எம்என்னா 3 எழுத்து விட்றோம். ஏபிசி ஃபஸ்ட்டு 3 எழுத்து, அடுத்து 2 எழுத்து விட்றோம். அடுத்தது எஃப்ஜிஹெச், அடுத்தது 3 எழுத்து ஐஜேகே விட்டுட்டு அடுத்தது என்ன எழுதுகிறோம், எல்எம்என். அடுத்தது 4 எழுத்து விடணும். 0 ஓ அடிச்சிடலாம். பிக்யூஆர் விட்டுட்டு நம்ம அடுத்த 3 லெட்டரை செலக்ட் பண்ணணும். எஸ்டியூ. அப்போ அதான் ஆன்சராக இருக்க முடியும். இது வந்து 4th சாய்ஸில் இருக்குது, அது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். M3 O5 R7 T9 WQ11 அப்படின்னா அடுத்து என்ன லெட்டர் வரும்னு கேட்குறாங்க. அந்த நம்பரையும் ஆர்டரில் போடணும். சரியா? இப்போ எம்முக்கு வந்து 3. அடுத்தது எம்முக்கு அடுத்தது என்ன வருது, M3னா O வந்து 5. அப்போ இதுக்கு வந்து 5 கொடுக்குறோம். அப்போ நம்மளுக்கு இதுலேருந்து +2 2 லெட்டர் தள்ளி போடுறோம். அடுத்தது ஓக்கு அடுத்து என்னது வருது, ஆர் வருது. ஆர் எவ்வளவு, 7. இப்போ எத்தனை லெட்டர் தள்ளி வருதுன்னா 3 லெட்டர் தள்ளி வருது, +3. ஆருக்கு அடுத்து டீனா 2 லெட்டர் தான் தள்ளி வருது, +2. இங்கே என்ன வரும்னா டீக்கு என்ன நம்பர்னா 9. அடுத்தது டபிள்யூ. அப்புறம் நமக்கு யூவிடபிள்யூ 3 லெட்டர் தள்ளி வருது, இப்போ +3 கொடுக்கலாம். +3. அப்புறம் நம்மளுக்கு டபிள்யூக்கு என்ன கொடுத்துருக்கோம், 11. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு 2 லெட்டர் தள்ளி வரும், அடுத்து 3 லெட்டர், அடுத்து 2 லெட்டர், அடுத்து 3 லெட்டர். அப்போ அடுத்த 2 லெட்டர் தான் தள்ளி வரணும். இப்போது XY 2 லெட்டர் தள்ளி வரணும்னா நம்மளுக்கு ஒய்யாக இருக்க முடியும். இங்கே நம்பர் பாருங்கள், 3 5 7 9 11. அப்போது 2 2 கூட்டிகிட்டே போகுது. அப்போ நம்மளுக்கு இங்கே 13 தான் கொடுக்க முடியும். இப்போது இந்த இடத்துல 13. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக எடுக்கலாம். எவ்வளோ எடுக்கலாம், Y13 வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 17. BEINT. இப்போ இந்த ஆல்ஃபபெட்டிக்கில் என்ன லெட்டர் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பி. அடுத்தது என்னென்னா அடுத்து என்ன ஒரு இ. இப்போது 2 லெட்டர் இடையில கட் ஆகுது. சரிங்களா? இந்த 2 கேன்சல் ஆகுது. அடுத்த ஈக்கு அடுத்து ஐனா 3 லெட்டர் கேன்சல் ஆகுது. 3 லெட்டர் கேன்சல் ஆன பிறகு ஐ போடலாம். அடுத்தது என்ன எத்தனை லெட்டர் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், 1 2 3 4 லெட்டர் கேன்சல் ஆகுது. அப்போது நம்ம என் எடுக்கலாம். அடுத்தது டீனா இப்போ 5 லெட்டர் கேன்சல் ஆகும். 1 2 3 4 5 ஒரு டி எடுக்கிறோம். அப்போது நமக்கு அடுத்து என்னென்னா 6 லெட்டர் கேன்சல் ஆகும். இப்போது UBWXYZ 6 லெட்டர் கேன்சல் ஆகி அடுத்த லெட்டர் வந்து நம்மளுக்கு எதாவது வரும்னா ஏ தான் வரும். சரிங்களா? ஏ இல்லை, ஏ எழுதிக்கலாம். நம்மளுக்கு இதில் ஆன்சர் என்ன வரும்னா ஏ வந்து எங்கே இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 18. டிக்கு வந்து 16 கொடுக்காங்க, எஃப்க்கு 36, ஹெச்சுக்கு 64. அப்படின்னா அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. டிக்கு வந்து 16, இதுக்கு வந்து 16 கொடுக்குறாங்க. அடுத்தது எஃப் அதுக்கு அடுத்த லெட்ரு. அப்போ நம்மளுக்கு எஃப் வந்து எவ்வளோ கொடுக்காங்கன்னா 36. இதுதான் எஃப். அடுத்தது ஹெச்னா ஒரு லெட்ரு விட்டு. அப்போ நம்மளுக்கு ஹெச்சுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 64. இந்த எடுக்கிறாங்க. அடுத்த லெட்டர் என்ன வரும்னா கட்டாயம் ஜே தான் வரும்.
இந்த ஜே தான் வரும். ஜேக்கு நம்பர் என்ன கொடுக்கணும்னா இது 4 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 8 ஸ்கொயர், அப்போ இது 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்னால் 100 கொடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு எந்த லெட்டர் ஜேக்கு 100 அதான் கரெக்டு. 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். டிக்கு இசட். இப்போ இங்கே டி எடுத்தோன்னா இங்கே என்ன எடுக்கணும்னா இசட் எடுக்கணும். அதேமாரி அடுத்த இக்கு ஒய். இங்கே எடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே ஒய் எடுக்கணும். அடுத்தது எஃப் எடுத்தோன்னா என்ன எடுத்திருக்காங்க, எக்ஸ் எடுத்திருக்காங்க. ஜி எடுத்தால் என்ன எடுத்திருக்காங்க, ஜிக்கு டபிள்யூ. அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன வரும்னா ஹெச். ஹச் எடுத்தால் எங்கே வி எடுக்கணும். சரிங்களா, ஹச்சுக்கு வி. நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். 20வது கொஸ்டின். கேஜேஐ எம்எல்கே. என்ன பாருங்கள், கேஜேஐனா இந்த மாதிரி போடணும். அடுத்தது எம்எல்கே. அடுத்தது என்ன வரும்னா ஓஎன்எம். அப்போ அடுத்தது நம்மளுக்கு இது முடிஞ்ச பிறகு 2 லெட்டர் எடுத்துக்கணும். 2 லெட்டர் தள்ளி எடுக்கணும். பி எடுக்கலாம், கியூ. கியூபிஓ. கியூபிஓ. கியூபிஓ எங்கே இருக்குது, 3rd ஆப்ஷனில் இருக்குது தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21. டிஇஎஃப். அடுத்தது ஹெச்ஐஜே. அடுத்து எம்என்ஓ. அப்போ ஃபஸ்ட்டு வந்து டிஇஎஃப். அடுத்தது ஒரு லெட்டர் விட்டுட்டு ஹெச்ஐஜே. அடுத்தது ஒரு லெட்டர் விட்டுட்டு அடுத்தது 2 லெட்டர் விட்டுருக்காங்க. கேயும் எல்லையும் விட்டுட்டு எம்என்ஓ. ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் விட்றாங்க, அடுத்த 2 லெட்டர். அப்போ 3 லெட்டர் விடணும். 3 லெட்டர் விட்டோம்னா என்ன வரும்னா பிஐயும் கியூவையும் ஆரையும் விட்டோம்னா எஸ்டியு. அதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும். எஸ்டியு வந்து 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 22. ஏக்கு இசட். இங்கே ஏ எடுத்தோன்னா நம்ம இங்கே வந்து இசட் எடுக்கலாம். அடுத்தது பி எடுத்தால் ஒய். இங்கே பிக்கு இங்கே ஒய். அடுத்தது சிக்கு எக்ஸ். சி எடுத்தோன்னா இங்கே எக்ஸ் எடுக்கலாம். அப்புறம் டிக்கு டபிள்யூ. டி எடுத்தோன்னா நம்ம எடுக்கலாம், டபிள்யூ எடுக்கலாம். அடுத்தது என்ன வரும், இ எடுத்தோன்னா கரெக்டாக என்ன எடுக்கணும்னா வி எடுக்கணும். அப்போது இக்கு வி எடுக்கிறோம். நம்மளுக்கு எந்த கரெக்டாக இருக்கும்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். ஏடிஐபி. இப்போ ஃபஸ்ட்டு ஏ எடுக்கிறோம். ஏ எடுத்த பிறகு நம்ம என்ன கட்டணும்னா டி எடுக்கிறோம். அப்போ 2 லெட்டர் மிஸ் ஆகுது. அடுத்தது டிக்கு அடுத்து ஐ எடுக்கிறோம். இப்போ எத்தனை லெட்டர் மிஸ் ஆகுதுன்னா 1 2 3 4 லெட்டர் மிஸ் ஆகுது. அடுத்தது பி. 1 2 3 4 5 6. இப்போ முதல்ல 2 லெட்டர், அடுத்தது 4 லெட்டர், அடுத்தது 6 லெட்டர். அப்போ 8 லெட்டர் மிஸ் பண்ணோம். அடுத்தது 8 லெட்டர் தாண்டி அடுத்த லெட்டர் எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 8. அப்போ நம்ம அடுத்து எந்த லெட்டர் எடுக்கணும்னா 8 லெட்டர் தள்ளி எதை எடுக்கலாம்னா ஒய் எடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு இதான் ஒய் தான் ஆன்சர் இருக்குது. 24வது சம்மு பாருங்கள். 24ல் 2 சீரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒய். ஒய்க்கு அடுத்து எக்ஸ். எக்ஸுக்கு அடுத்து டபிள்யூ. டபிள்யூக்கு அடுத்து வி. விக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு விக்கு அடுத்து என்ன வரும், யூ தான் வரும். இதில் இந்த இடத்துல என்ன வரும், யூ. அடுத்து இந்த லெட்டர் என்ன வரும்னு பார்க்கணும். அதுக்கு ஜே. ஜேக்கு அடுத்து கே. கேக்கு அடுத்தது எல்லு. எல்லுக்கு அடுத்தது எம்மு. அப்போ எம்முக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க, என் வரும். இதில் என். அப்போ யூவும் என்னும் வரும். யூவும் என்ன இதில் வருது, 3rd ஆப்ஷனில் வருது. இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். இதில் 2 சீரிஸ் இருக்குது. ஒய்க்கு அடுத்து டபிள்யூ. இது ஒரு சீரிஸ் ஒய் டபிள்யூ. அடுத்தது டபிள்யூக்கு அடுத்து இதில் என்ன வரும்னு பார்க்கணும். அடுத்தது இதுலேருந்து எஸ் கிடைக்கும். நமக்கு எஸ்லேருந்து என்ன கிடைக்கும், கியூ கிடைக்கும். சரிங்களா, இது ஒரு சீரிஸ். அது மாதிரி இதுலேருந்து நம்மளுக்கு எஸ்லேருந்து வி. அடுத்தது விலேருந்து இந்த செகண்ட் கொஸ்டின் மார்க். அடுத்தது இதுலேருந்து நம்மளுக்கு பி. பிலேருந்து இ. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஒய் டபிள்யூ. ஒய்லேருந்து டபிள்யூ. ஒய்லேருந்து டபிள்யூ ஒரு லெட்டர் விட்டு வருது. அடுத்தது டபிள்யூலேருந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டின் மார்க் ஒரு லெட்டர் விட்டு எடுக்கணும். டபிள்யூக்கு அடுத்து வியை விட்டுட்டோம்னா யூ வரும். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கில் நம்ம என்ன எழுதணும்னா யூ. இப்போ நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கணும்னா இதை பாருங்கள், இந்த சீரீஸை பாருங்கள். எஸ்லேருந்து வி. எஸ்லேருந்து வி. அதாவது எஸ்லேருந்து வினா 2 லெட்டர் தள்ளி வருது. எஸ்ஸு அடுத்தது வி. இந்த லெட்டர் டீயும் யூவும் தள்ளி அடுத்து வி இது வருது. சரியா, அப்போது எஸ்லேருந்து விக்கு 2 லெட்டர் தள்ளி போகணும். அடுத்த விலேருந்து அப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டின் மார்க் பண்ணால் 2 லெட்டர் தள்ளி போகணும். அப்போ டபிள்யூவும் எக்ஸும் போயிடும். அப்போ என்ன இருக்கும், ஒய் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒய் வரும். இப்போ நம்மளுக்கு யூவும் ஒய்யும் வர ஆன்சர் தான் கரெக்டு. இந்த ஆன்சர் தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 27 பாருங்கள். இதில் 2 சீரிஸ் இருக்குது. ஏஇ இதெல்லாம் ஒரு சீரிஸ். இக்கு அடுத்தது ஐ. ஐக்கு அடுத்தது இந்த கொஸ்டின் மார்க். அதுக்கு அடுத்தது கியூ. சரிங்களா, அதே மாதிரி கேக்கு அடுத்தது ஓ.
ஓக்கு அடுத்தது என்ன வரும்னா நம்மளுக்கு எஸ் முடிஞ்ச பிறகு செகண்ட் கொஸ்டின் மார்க். அப்போ நம்மளுக்கு ஏலேண்டு ஈயை பாருங்கள். ஏலேண்டு ஈனா நம்மளுக்கு பி கட் ஆயிரும், பி போயிடும், சி போயிடும், டி. அப்போ நம்மளுக்கு இ கிடைக்கும். இப்போ ஈக்கு அடுத்து நமக்கு என்ன வருதுன்னா ஐ கிடைக்குது. இப்போ ஈக்கு அடுத்தது எஃப் போயிடும், அடுத்தது ஜி போயிடும், அடுத்தது ஹெச் போயிடும், ஐ கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது ஐக்கு அடுத்து 3 லெட்டர் விட்டு எடுக்கணும். ஜே போயிடும், கே போயிடும், எல் போயிடும். அப்போ நம்ம எதை எடுக்கலாம்? எம் எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மார்க்கில் நமக்கு என்ன வரும்னா எம் வரும். இப்போது இதில் பாருங்கள், கேக்கு அடுத்து ஓ, கே இங்கே இருக்குது, கேக்கு அடுத்தது ஓ. அப்போ எல் போயிடுது, அடுத்து எம் போயிடுது, என் போயிடுது, ஓ. அப்போ நம்மளுக்கு 3 லெட்டர் போயிடுது, ஓ கிடைக்கும். அப்போ 3 லெட்டர், அடுத்த 3 லெட்டர் போயிடும். கேக்கு அடுத்து ஓன்னா அடுத்து எஸ் வருதுன்னு பாருங்கள். பி போயிடும், கியூ போயிடும், ஆர் போயிடும், எஸ் கிடைக்குது, எக்ஸ். ஓகே. அடுத்தது எஸ்ஸுக்கு அடுத்து 3 லெட்டர் கேன்சல் ஆகணும். டி போயிடும், யூ போயிடும், வி போயிடும். அப்போ டபிள்யூ தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இதில் செகண்ட் இதில் வந்து டபிள்யூ வரும். நம்மளுக்கு எம்டபிள்யூ தான் கரெக்ட் ஆன்சர். எம்டபிள்யூ செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. 28வது சம் பாருங்கள். குரூப்பிங்காக இருக்குது ஏஇசட் சிஎக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஏ எடுத்தோன்னா நம்ம இங்கே வந்து இசட் எடுக்கிறோம். அடுத்தது சி எடுத்தால் எக்ஸ் எடுக்கிறோம். இங்கே சி எடுத்தோன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லெட்டர் விட்டு எடுக்கிறோம். அடுத்தது இ எடுத்தால் வி எடுக்கலாம். அப்போ இ எடுத்தால் என்ன எடுக்கணும்? வி. அப்போ இங்கே ஒரு லெட்டர் விடும்போது எஃப் விட்டுட்டு ஜி எடுக்கலாம். இங்கே ஜி எடுத்தோன்னா நம்ம இங்கே யூவை விட்டுட்டு டி எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஜிடி வரும். ஜிடி வந்து தேர்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 29. இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு அடுத்தது யூ எடுத்திருக்காங்க. எக்ஸுக்கு அடுத்தது யூ, எக்ஸ் இதுக்கு அடுத்தது யூ எடுத்திருக்காங்க. 2 லெட்டர் விட்டு எடுத்திருக்காங்க யூ. அடுத்தது ஆர் எடுத்திருக்காங்க. அப்போ அதுக்கும் 2 லெட்டர் விட்டு ஆர் எடுத்திருக்காங்க. அடுத்தது ஓ அதே மாதிரி தான் 2 லெட்டர் விட்டு எடுத்திருக்காங்க. அடுத்தது எல்லும் 2 லெட்டர் விட்டு எடுத்திருக்காங்க. அடுத்தது இப்போ நம்மளுக்கு கேயும் ஜேயும் விட்டுவிட்டோம்னா நம்ம என்ன கிடைக்கும்னா ஐ கிடைக்கணும். இதான் கரெக்ட் ஆன்சர், ஃபோர்த் ஆப்ஷன். 30ஆம் கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து ஃபஸ்ட் லெட்டர்லாம் ஒரு ஆர்டரில் போகுது, செகண்ட் லெட்டர்லாம் ஒரு ஆர்டரில் போகுது, தேர்ட் லெட்டர்லாம் ஒரு ஆர்டரில் போகுது. அப்படி நம்ம செலக்ட் பண்ணிடலாம். குரூப்பிங்காக இருந்தாலும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணால் ஈஸியாக இருக்குது. கேக்கு அடுத்து எல்லுக்கு அடுத்து எம்முக்கு அடுத்து என்னு. அப்போ நம்மளுக்கு அடுத்து என்ன வரும்? எண்ணுக்கு அடுத்து இந்த இடத்துல என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதில் ஓ வரும். அடுத்து பார்த்திங்கன்னா PQRST இல்லை டி வரும். அடுத்தது ABCDE இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு என்ன ஆன்சர் எடுக்கலாம்? ஓடிஇ வந்து நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது. இதுதான் கரெக்ட். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.